நாளைக்கு பொங்கல்ல அதனால வாசலில் பொங்கல் கோலம் போடாமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் பொங்கல் பானை கோலம்லாம் வரைஞ்சி அதுக்கு அழகாக கலர் கோலமாகலாம் போட்டு நைட்டே கோலம்லாம் போட்டு முடிச்சாச்சுங்க. பக்கத்தில் கரும்பு இல்லாட்டி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கரும்பெல்லாம் வரைஞ்சி அதுக்கு கலர்லாம் கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோங்க. காலையில் பொங்கல் வைக்கிறதுக்கு பொங்கல் பானை பூஜை ஜாமான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே அந்த குழந்தைங்களையும் ரெடி பண்ணிவிட்டு நாங்களும் ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் பொங்கல் வைக்க வந்துட்டோங்க. பொங்கல் வைக்க வந்தால் பொங்கல் நல்லாவே பொங்கிருச்சுங்க. அந்த சந்தோஷத்துலேயே பூஜைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சாமி கும்பிடவும் ஆரம்பிச்சிட்டோங்க. சாமியும் நல்லா திருப்தியாக கும்பிட்டு முடித்தோடனே எல்லாத்துக்கும் பசி வந்துருச்சுங்க. அதனால் எல்லோரும் பொங்கல் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோங்க. நல்ல நேரத்தில் சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டாச்சுங்க. அப்புறம் பொங்கலும் வச்சு எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறதுன்ட்டு இப்படியே போயிட்டு இருந்துச்சுங்க. இதுக்கு இடையில சமைக்கணுமேனு சொல்லிட்டு மத்தியானம் நிறைய காயெல்லாம் போட்டு சாம்பார் வச்சு ரசம் வச்சு கூட்டு பொரியல் அப்பளம் எல்லாமே சமைச்சு வச்சுட்டு அதுக்கு இடையில ஃபோட்டோ வீடியோவும் எடுத்துக்கிட்டே இருந்தோங்க. அப்புறமே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டோங்க. சாப்பிட்டுட்டு முடித்தோடனே மறுபடியும் ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த டே ஃபுல்லாக இப்படியே தாங்க போணுச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு இந்த டே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.